ஆப்கி அதாலத்துல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் துறவி கௌர் கோபால்தாஸ் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் மக்களை முட்டாளாக்குகிறார். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க மக்களுக்கு ரொம்ப நேரமா இந்த காதல், அன்பு, அப்புறம் லவ் லைஃப் இத பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு எப்பவாவது யாரையாவது பார்த்ததும் மனசுக்குள்ள டங்கு டங்கு டங்குன்னு மணி அடிச்சுதா? டங் டங் டங். ரஜித் சார் இன்னைக்கு என்ன விடுற மாதிரி தெரியல. ஒரு தடவை ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருந்தது. அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்குள்ள ஒரு நபர் போனார். அப்போ அங்க போய் பார்த்தா ஒரு ஆள் வந்து ஃபேனை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கான். ஃபேனை பிடிச்சி தொங்கிட்டு சொல்றான், லைலா, ஓ லைலான்னு. அப்புறம் அந்த நபர் ஓடி வந்து டாக்டர்கிட்ட கேட்கிறாரு, சார் இவன் என்ன பைத்தியக்கார மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான்? அதுக்கு டாக்டர் சொன்னாரு, அவன் லைலாங்கிற ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தான். அந்த லைலா வேற யார் கூடயோ ஓடி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்பையில இருந்து அவன் லைலாவை நினைச்சுக்கிட்டு ஃபேன்ல தொங்கிக்கிட்டு லைலா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அவர் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனாரு. முன்னாடி போய் பார்த்தா இன்னொரு ஆள் இருந்தாங்க. ஃபேன்ல தொங்கிட்டு சொல்லிட்டு இருந்தான், லைலா, ஓ லைலான்னு. உடனே டாக்டர்கிட்ட ஓடி இவனுக்கு என்னாச்சுன்னு கேட்டாரு. இவன் தான் அந்த லைலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பாத்தீங்களா, இந்த மாதிரி ஜோக்ஸ வந்து நகைச்சுவையா சொல்றது அது ஒரு விஷயம். ஆனா உறவுகள்ன்றது காதல், அன்பு, பாசம், அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் உண்மைதானே. ஆனா அந்த ஃபீலிங்ஸை வந்து நம்ம சரியான முறையில இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவே முக்கியம். ஆனா உங்களோட கேள்வி என்னோட விஷயத்துல, அதாவது எனக்கு எப்பயாவது என் வாழ்க்கையிலும் யாராவது அனாமிகா இருந்தாங்களா? பேரே பாத்தீங்களா, அனாமிகா. ஹானஸ்டா சொல்லவா சார்? மறைக்காம உண்மையை சொல்லுங்க. நான் வந்து ஸ்கூல்ல ரொம்ப அகாடமிக்கா இருந்தேன். லோவர் மிடில் கிளாஸ்ல இருந்து வந்தவன். படிப்புன்றது ரொம்பவே முக்கியம். கனவுகள் இருந்தது. தில் ஹை छोटा सा छोटी सी आशा, मस्ती भरे मन की भोली सी आशा, चांद तारों को छूने की आशा, आसमानों में उड़ने की आशा. நான் வந்து அந்த ஆஷா எங்கன்னு தான் கேட்டேன். என்னோட அம்மா பேரு ஆஷாங்க. எங்கேயும் போல இப்பவும் ஆஷாவா தான் இருக்காங்க. என் பின்னாடி கூடவே இருக்காங்க. அந்த அம்மா என் கூடவே இருக்கிறதுனால எல்லாமே நல்லதா தான் நடக்குது. என்னமா ஒரு கேள்வி கேட்டீங்க? எனக்கும் சில கனவுகள் இருந்தது. அந்த கனவுகளுக்கு ஏத்த மாதிரி நானும் ஸ்கூல், காலேஜ், அப்புறம் இன்ஜினியரிங் கூட வந்தாச்சு. இன்ஜினியரிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அசைன்மெண்ட்ல ஆரம்பிச்சு அப்படியே தொடர்ந்து போச்சு. ஆரம்பிச்சு போயிட்டே இருந்தது. நான் ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சேன். இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது HP ஆஃபர் வந்துருச்சு. அதுக்குள்ள போயிட்டேன். அதுல ஒரு 5-6 மாசம் போயிருச்சு. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இருந்து இன்ஸ்பிரேஷன் வந்துருச்சு. டைமே கிடைக்கல சார். ஒருவேளை டைம் கிடைச்சிருந்தா கதை வேணா நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்கு டைம் கிடைக்கல, வேற யோசனை எல்லாம் உங்களுக்கு இருந்தது. அப்புறம் நீங்க துறவி ஆயிட்டீங்க. இப்ப பெரிய பேர் இருக்கு, பயங்கர ஸ்டைலாவும் ஆயிட்டீங்க. இப்ப யாராவது உங்ககிட்ட வந்து வாங்க சன்னியாசி ரூமுக்கு போலான்னு கூப்பிட்டுருக்காங்களா? இந்த கேள்விக்கு நான் கை தட்டுறேன். யாராவது சொல்லிருக்க மாட்டாங்களா, உங்க பாட்டியும் என் நடனத்தையும் வச்சு நாம ஒரு ரீல் போடலாமே? இந்த கேள்விக்கு ரஜித் சாருக்கு நான் கை தட்டி ஆகணும். We should give the loud round of applause, please. முதல்ல ஏதோ போனா போதுன்னு விட்டாச்சு. இப்போ ரொம்ப புகழ் இருக்கு, ஸ்டைல் இருக்கு, #monk swag இருக்கு, கிளாமர் இருக்கு. அப்ப யாரும் என்ன சொல்லலையா, வா சன்னியாசி ரூமுக்கு போகலான்னு? அதாவது நான் ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன். அதாவது எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும், எந்த ஒரு ஆணா இருந்தாலும், எந்த ஒரு மனிதனா இருந்தாலும், ஒருத்தர் மேல ஒரு பாவனை ஏற்படுறதுல என்ன தப்பு இருக்கு?
நீங்க ஒரு துறவியா இல்லையாங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்ல. சரி, நீங்க சொல்ற அந்த பாவனா யாரு? இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கோயில்ல பசங்களோட கூட்டம் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா அங்கதான் பாத்தீங்கன்னா ஸ்ரத்தா, பக்தி, ஜோதி, பூஜா, ஆராதனா, சாந்தி இவங்கெல்லாம் அங்கதான் கிடப்பாங்க. அதனால பசங்களோட கூட்டம் அதிகமாவே இருக்கு. அதாவது யாராவது ஒரு பெண் மனசுல இல்ல ஒரு ஆணோட மனசுல ஒருத்தரோட மனசுல உணர்வு ஏற்படுறது, அதாவது ஃபீலிங் ஏற்படுறது, அது என்ன தப்பா? கண்டிப்பா கிடையாது. எனக்கும் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல நிறையவே மெசேஜ் வருது. பைதவே இவரோட கேள்வி நாட் இன் ஹூக்ஸ், இவரோட கேள்வி ஒரு பாயிண்ட் தான். அந்த மாதிரி வரும். நான் அதுல எந்த விதமான தப்புமே பார்க்கல. அவங்களும் மனுஷங்க தான். இந்த ஃபீலிங்ஸ் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அதாவது அவங்க ஹானஸ்டிக்கு நம்ம கைத்தட்டியே ஆகணும். அவங்க வெளிப்படையா சொல்லிட்டாங்க, மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சுத்தல. அவங்க மனசுல இருக்கிற ஹானஸ்டா சொல்லிட்டாங்க. நான் அந்த ஹானஸ்ட் ஃபீலிங்க ஃபாலோ பண்ணணுமா வேண்டாங்கிறத கண்டிப்பா பல தடவை என்கிட்ட சொல்லுவாங்க. ஒரு தடவை ஒரு நபர் என்கிட்ட சொன்னாரு. அவர் சொன்னாரு, சார் நான் கல்யாணம் ஆனவன், ரொம்ப டென்ஷனா இருக்கேன் சார். இந்த மேரிட் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டாரு. அதுக்கு நான் சொன்னேன், பைத்தியம், சொல்யூஷன் இருந்தா நான் ஏன் துறவியாக போறேன்? மன்னிச்சிருங்க. ஆல் தி லைட் இன்சைட். பாத்தீங்களா எப்படி சிரிக்கிறாங்கன்னு? சரி, இதுவரைக்கும் நீங்க யாரையும் காதலிக்கலங்கிற விஷயத்த நான் ஒத்துக்கிறேன். யாராவது உங்களை காதலிச்சா நீங்க அதை கண்டுக்கிறது இல்ல. நான் யாரையுமே காதலிச்சது இல்லைன்னு நான் சொன்னதே கிடையாது. நான் என்னோட அம்மாவை காதலிச்சேன், எங்க அப்பாவை காதலிச்சேன். நான் காதலிக்கவே இல்லைன்னு எப்ப சொன்னேன்? காதல்ன்றது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவுல இருக்கிறது மட்டும்தானா? காதலுக்கு இன்றைய வரைமுறை எப்படி ஆயிடுச்சுன்னா, காதலை பத்தி நாம சொன்னா ஒரு விஷயம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். ஆணுக்கும் பெண்ணுக்கு இருக்கிற காதல். நான் எங்க அம்மாவை காதலிச்சிருக்கேன், எங்க அப்பாவை காதலிச்சிருக்கேன், நான் என் நண்பர்களை காதலிச்சிருக்கேன், என்னோட குருவை காதலிச்சிருக்கேன், நான் என் கூட இருக்கிற எல்லாரையுமே காதலிச்சிருக்கிறேன். நான் இவங்க எல்லாரையும் பயங்கரமா காதலிக்கிறேன். ஏன்னா இவங்க தான் என்ன உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா இங்க உட்கார்ந்து இருக்கவங்க தான் சொல்றாங்க, இவர் அப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்ட மனிதர்னு சொல்றாங்க. இவங்க எல்லாம் எனக்கு ஃபேன் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? அன்பு செலுத்துறாங்க. அதனாலதான் நான் இங்க இருக்கேன். அப்ப எப்படி நீங்க லவ் குருவா மாறுனீங்க? இளைஞர்கள் எப்படி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்னு நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. அதாவது லவ் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் Roses are red, the sky is blue. Roses are red, the sky is blue. You are my sweetheart, I love you. கல்யாணத்துக்கு அப்புறம் Roses are dead, I am blue. Stop your nonsense or I'll kill you. Sorry. நீங்க மாப்பிள்ளையாகல, குதிரையில ஊர்வலம் வரல, கல்யாணம் பண்ணிக்கல. அப்படி இருந்தாலும் இளைஞர்களுக்கு சொல்றீங்க எப்படி கல்யாணம் பண்ணி நடந்துக்கணும்னு. இந்த பிறவில நான் கல்யாணம் பண்ணிக்கல, ஆனா கடந்த பிறவி நம்பிக்கையெல்லாம் எனக்கு இருக்கு. ஒருவேளை போன பிறவியில எனக்கு ஏதாவது மனைவி இருந்திருக்கலாம். அந்த எல்லா அனுபவங்களும் நம்மளோட சப்கான்சியஸ்ல மறைஞ்சிருக்கலாம். எங்கிருந்து எப்படி வரும்னு எதுவுமே தெரியாது, நமக்கே தெரியாது கூட. பொண்ணுங்க கிட்ட உங்க பாய் ஃப்ரெண்டோட போட்டோவை மொபைல்ல வச்சுக்கோங்கன்னு சொல்றீங்களா? அதே மாதிரி பசங்க கிட்ட உன் கேர்ள் ஃப்ரெண்ட் போட்டோ வச்சுக்கோ, வாழ்க்கையில் நீ வெற்றி அடைஞ்சிருவேன்னு சொல்றீங்களாங்க. நான் இதை கண்டிப்பா சொல்லியிருந்தேன். உங்களோட எத்தனை பேர் வாழ்க்கையில் இந்த ப்ராப்ளம் இருக்கு? எல்லாருக்கும் இருக்குல்ல. உங்க ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வேணும்ல. நீங்க உங்களோட ஸ்மார்ட் போனை கையில் எடுத்துக்கங்க. கல்யாணம் ஆயிருந்தா நீங்க கணவன் மனைவி போட்டோவை ஹோம் ஸ்கிரீன்ல போட்டோவை வால்பேப்பரா வச்சுக்கோங்க. ரிலேஷன்ஷிப்ல இருந்தா GFBFல வச்சுக்கோங்க. எப்போ எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை திறந்து இப்படி பாத்துக்கங்க. உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கங்க, இஃப் ஐ ஹேண்டில் திஸ். I can handle any damn thing in life. இப்ப பாருங்க, ரஜத் சார் மேல நான் இந்த குற்றச்சாட்டை சுமத்துறேன். இவர் எப்பயுமே விருந்தாளிங்க மேலதான் குற்றச்சாட்டை சுமத்துறாரு. நான் இன்னைக்கு ரஜத் சார் மேல குற்றச்சாட்டை சுமத்துறேன். மேடம், அனுமதி கிடைக்குமா? கொஞ்சம் அனுமதி கொடுங்க. இல்லையா? ஜட்ஜ் மேடம் அனுமதி கொடுக்கல. பாருங்க சார், நீங்க கூண்டுக்குள்ள இருக்கீங்க. நான் கூண்டுக்குள்ள இருக்கணும். நான் பிரச்சனையை முன் வைக்கலாமா? அது வைக்கலாம். அப்ப சரி, நான் கண்டிப்பா பிரச்சனையை முன் வைக்கிறேன். அதாவது என்னன்னா, நான் சொல்ற ஜோக்ஸ் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் நிறைய சுத்திக்கிட்டு இருக்கு.
அதாவது கான்டெக்ஸ்டுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைகள் நீங்க யோசிச்சு பாருங்களேன். உங்கள மாதிரி இளைஞர்கள் வந்து செஷன்ல உட்காந்தா நான் ஒரு டீப்பான விஷயத்த எந்த ஜோக்கும் இல்லாம சில் பண்ணாம சொன்னா அந்த விஷயம் எப்படி போய் ரீச் ஆகும்? அந்த டீப்பான விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும்னா முதல்ல மனச திறக்கணும்னா முதல்ல ஜோக்கு சில் அவுட் இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அப்ப இந்த சிரிப்புல கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா உள்ள போய் சேரும். அதனால இந்த ஜோக் பண்றது சில் பண்றதெல்லாம் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான். ஒரு தடவை அப்படி சொல்லுவோம், ஒரு தடவை இப்படி சொல்லுவோம். ஆனா அல்டிமேட்லி நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இதை மட்டும் சொல்லிடுறேன். அது என் மனசுல இருந்து வர்றது. நான் இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன். நெவர் லாஃப் அட் சம்படி, லாஃப் வித் சம்படி. யாரையும் பார்த்து சிரிக்காதீங்க, யார் கூடவாது சேர்ந்து சிரிங்க. அதனால நான் எப்ப சிரிச்சாலும் நான் சிரிக்கும் போது அவங்க கூட சேர்ந்து தான் சிரிப்பேன். என்னையே நான் கிண்டல் பண்ணிக்குவேன். அது எனக்கு வருத்தத்தை கொடுக்காது. when I laugh at themselves married people of like that, அப்படியெல்லாம் ஒரு ஜோக்கு தான். நான் கல்யாணம் ஆன ஆளுங்களை எப்படி மதிக்கிறேன்னு, எந்த அளவுக்கு நான் பெண்களை மதிக்கிறேனோ அதே அளவுக்கு நான் அவங்களுக்கு மரியாதையும் கொடுக்கறேன். அது தெரியும். அதையும் தாண்டி ஜோக்கு கான்டெக்ஸ்ட தாண்டி போயிருச்சுன்னா அது வேற மாதிரி தெரியும் ரஜித் சார். மக்கள் இப்ப கேள்வி கேட்கலாம். நீங்க யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? இப்போ சார் என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க படம்லாம் பாப்பீங்களா? உங்களோட ஃபேவரட் ஹீரோயின் யாருன்னு சொல்லுங்க. हाय हाय என்ன இந்த கூண்டுக்குள்ள உட்கார வச்சு எல்லாரும் ஒரு முடிவோட இருக்காங்க போல. இன்னைக்கு இவன் வசமா வந்து மாட்டிக்கிட்டான், இவனை விடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க போல. நான் படம் பார்க்கறதா? கண்டிப்பா பார்ப்பேன். தினமும் பார்க்கறேனா? கண்டிப்பா இல்ல. நான் ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு போய் எந்த படம் வேணாலும் பார்க்கறேனா? கண்டிப்பா இல்ல. பாலிவுட்லயும் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க, என்னோட நல்ல நண்பர்கள். சில நேரங்கள்ல அவங்களோட படத்தை பிரைவேட் ஸ்கிரீனிங்க்கு ஆசிரமத்துக்கு அனுப்பி வைப்பாங்க, ரிவ்யூக்காக. அவங்க என்னோட நண்பர்கள். நான் படங்களை விட நட்புக்காக சில நேரங்கள்ல படங்கள் பார்ப்பேன். என்னோட டீம் சில நேரங்கள்ல சில படங்களை பார்க்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த படங்களை நான் கண்டிப்பா பார்ப்பேன். ஹீரோயின் இவர் என்ன விடுற மாதிரி தெரியல, இவர் என்ன விடவே மாட்டேங்கிறாரு. அதாவது ஒருத்தரோட பேரை சொல்றது வந்து ஒருத்தரோட நடிப்பு, சிலரோட கலை மீது கேள்வி எழுப்புற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி பல ஆக்ட்ரஸ் இருக்காங்க. நீங்க அவங்களோட லுக்க பாப்பீங்க, ஆனா நான் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற திறமை அத பாப்பேன். அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நான் அவங்கள மனசார மதிக்கிறேன். அதோட அவங்களோட ஆர்டிஸ்ட்ரி இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான். நீங்க சொன்ன பதில் எப்படி இருக்கு தெரியுமா? जिंदगी जुल्फों के छांव में गुजरने पाती तो होम लोन कौन लेता? ஆமா ஆமா. சரி, அடுத்தவங்க கேள்வி கேட்கலாம். உங்க லைஃப்ல நீங்க பார்த்து பயப்படுற மாதிரி யாராவது இருக்காங்களா? எனக்கு ஆடியன்ஸ் கேட்கிற கேள்வி ரொம்ப பிடிச்சிருக்கு. கிவ் யூ லவுட் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் யுவர் செல்ஃப். வெரி இன்டராக்டிவ் ஆடியன்ஸ். This is the best audience I have seen in the world. But I say that everywhere I go. Just joking. நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல, எனக்கு யாராவது பார்த்தா பயமா இருக்கான்னு கேட்டீங்க. நான் யூஎஸ்க்கு போயிருந்தேன். அங்க என் நண்பர் கூட நான் தங்கியிருந்தேன். அவரு என்கிட்ட கேட்டாரு, குருஜி ஸ்கை டைவிங் பண்றீங்களான்னு. நான் சொன்னேன் சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன். தூங்கும்போது மைண்ட்ல எனக்கு ஒரு கேள்வி. நான் 18,000 அடிக்கு மேல போய் குதிக்கணும் கீழே, சரியா? 18,000 அடி உயரத்துல இருந்து கீழே குதிக்கணும். கேன் ஐ டூ இட்? கேன் ஐ நாட் டூ இட்? என்னோட கேள்வி, பேராஷூட் ஓபன் ஆகலன்னா, பேராஷூட் ஒரு வேளை திறக்காம போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான், கதை கந்தலாயிரும். அதுக்கப்புறம் நான் கூகுள் பண்ணேன். அது how many people die every year in skydiving accident. இதை நான் கூகுள் பண்ணேன். நான் கூகுள் பண்ணும் போது வந்தது ஒவ்வொரு வருஷமும் 1000 to 1500 பேர் இறப்பாங்கன்னு. ஆக்சிடென்ட் எல்லாம் இறப்பாங்க. அதுக்கப்புறம் என்னோட மனசு மைண்டு சொன்னுச்சு, ஒருவேளை அந்த 1000 நான் இருந்தேன்னா, அதாவது 1000 தான் இருப்பாங்க. if I am the 1000. அதுக்கப்புறம் என்னோட மூளை சொன்னுச்சு, அதாவது நமக்கு பின்னாடி இருப்பாங்கல்ல, ஸ்டாஃபா இருக்கிறவங்க நம்ம கூட வருவாங்கல்ல, அவங்கள ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அதாவது ஒரு
ஃபேமஸான அகாடமி இருந்தது. அதை ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அதுல பார்த்தா கிட்டத்தட்ட 20 வருஷமா எந்த ஆக்சிடென்ட்டுமே நடக்கல. நான் நினைச்சேன் இதுவரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் கூட அதுல நடக்கலையா, நாளைக்கு நடந்துச்சுன்னா? நீங்க எல்லாரும் உங்க எக்ஸாம்பிள்ஸை கொடுங்க. உங்க மைண்ட்ல எப்படி இப்படி கான்வர்சேஷன் நடக்கும்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு நடந்துருச்சுன்னா நடக்கிறது நடந்தே தான் தீரும். இப்ப நான் தான் முடிவு பண்ணணும், இந்த ஆக்சிடென்ட் ரிஸ்கோட அங்க போகணுமா இல்ல படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்த்து படுத்து தூங்கணுமான்னு. கொஞ்சமாவது நம்ம ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு ஃபார்ம்ல சைன் போட்டு கொடுக்கணும், நமக்கு ஏதாவது நடந்ததுன்னா அதுக்கு பொறுப்பு நம்ம தான். அப்புறம் நான் அதுல சைன் பண்ணிட்டேன். ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆச்சு. பிளைனு மேல போச்சு. 18,000 ஃபீட்ல கதவு ஓப்பன் ஆச்சு. எனக்கு பின்னாடி இருக்கிறவர் என்ன டைப் பண்ணாரு. நான் இப்படி கீழே பார்த்த மாதிரி இருந்தேன். 18,000 அடியில இருந்து கீழே பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதுக்கப்புறம் அவரு சொன்னாரு, அவங்கெல்லாம் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அவரு சொன்னாரு, அட் த கவுண்ட் ஆஃப் 3 we will jump. அவரு 1 சொன்னாரு, அதுக்கப்புறம் 2லே தள்ளி விட்டுட்டாரு. தெரியும்ல, 3 சொன்னா நம்ம சைட்ல புடிச்சுக்குவோம் அப்படியே. அதனால 1 2 3 சொல்லவே இல்லை. அட் த கவுண்ட் ஆஃப் 3 2லே புடிச்சு தள்ளி விட்டாரு. நான் குதிச்சப்போ 15 செகண்டுக்கு ஒரு ஃப்ரீ ஃபால் இருந்தது. அது பயங்கர லிபரேட்டிங்கா இருந்தது. ஏன்னு தெரியுமா? அதாவது ஒரு பக்கம் என்னோட பிளாக்கேஜ் இருந்ததுல்ல, அது காலியாயிருச்சு. பயத்துல இருந்து நாம வெளியே வரணும்னா மனசு இருக்கிற இடத்துல மூளைய பயன்படுத்த வேண்டியது இருக்கும். பட் தட்ஸ் how you deal with fear.